ஆரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஆரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழைய பூரணாங்குப்பம் வீதி, தண்ணீர் தொட்டி வீதி, மாதா கோவில் வீதி, ட்ரீம் சிட்டி, சப்தகிரி கார்டன், வானவில் நகர் ஆகிய பகுதிகளுக்கு எல் மற்றும் யூ வடிவ வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கும், ஆர்கே நகரில் உள்ள காமராஜர் வீதி, தந்தை பெரியார் வீதி, கம்பன் வீதி, பாரதிதாசன் வீதி, ஐயனார் கோவில் வீதி, திருவள்ளுவர் வீதி, கவிமணி வீதி, வஉசி வீதி, காந்தி வீதி, ராதாகிருஷ்ணன் வீதி, தபால்காரர் வீதி, ராஜையர் வீதி, உயர்நிலைப்பள்ளி வீதி ஆகிய வீதிகளுக்கு எல் மற்றும் யூ வடிவ வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்திட ரூபாய் 6 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டிலும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடம் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்தும் நோக்கில் 484 ரவுடிகள் மீது போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ரவுடிகளின் அமைதியை சீர்குலைக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து பெறப்படுகிறது. மீறினால் ஊருக்குள் நுழைய தடை மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டம் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும், அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் கஞ்சா விற்பனையை தடுக்க ஆபரேஷன் விடியல் திட்டம் மூலம் போதை கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. இதற்கிடையில் புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் நியாயமாக மற்றும் சுதந்திரமாக நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்றப்பின்னணியில் உள்ள ரவுடிகளின் விவரங்களை திரட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவுடிகள் மற்றும் குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு ஆர்டிஓக்கள் முன்னிலையில் விசாரணை நடத்தி இனி வரும் காலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட மாட்டோம் என அவர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தில் எழுதி வாங்கி அனுப்பப்படுகின்றனர். அதன்படி இந்த மாதம் மட்டும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் 31 நபர்கள், முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் 29 நபர்கள், கோரிமேடு காவல் நிலையத்தில் 24 நபர்கள், வெளியூர் காவல் நிலையத்தில் 21 நபர்கள், சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 19 நபர்கள், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் 18 நபர்கள் உட்பட புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமாக 484 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ரவுடிகள், தற்போதைய ரவுடிகள் என பலர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதோடு தேர்தல் நடைபெறும் நேரத்தில் உறுதிமொழி பத்திரத்தை மீறி அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதோடு அபராதமும் விதிக்கப்படும். அது மட்டுமின்றி அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்ட குறைப்பு நடவடிக்கைகளை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற அறவழி போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை பாதுகாக்கவும், மத்திய அரசின் திட்ட குறைப்பு நடவடிக்கைகளை கண்டித்தும் வெக்னரா பச்சாவ் சங்கம் எனும் மாபெரும் பாதுகாப்பு போராட்டம் இன்று அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு NGNREGA திட்டத்தை சிதைப்பதாக குற்றம் சாட்டி திட்டத்தின் பெயரில் இருந்து நீக்கப்பட்ட மகாத்மா காந்தி என்ற பெயரை மீண்டும் இணைக்க வேண்டும், ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்தினருக்கும் சமரசமின்றி 100 நாட்கள் வேலை வழங்கப்பட வேண்டும், தேங்கியுள்ள வேலை நாட்களை உடனடியாக வழங்குவதுடன் ஊதியத்தை எந்தவித தாமதமும் இன்றி வழங்க வேண்டும், கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தின் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் போன்ற
கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்த அறப்போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, வட்டார தலைவர் ஐயப்பன், RGPRS துணைத் தலைவர் கோவிந்தன், சங்கர் பாபு, மாநில பொதுச் செயலாளர் சிவபாலன், மாநில செயலாளர் ஷேக் மொய்தீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், பொதுச் செயலாளர்கள் பாஸ்கர், சிவசங்கரன், வழக்கறிஞர் சத்யசீலன், ஹேமாவதி, செல்வம், சசிகுமார் மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பெருந்திரளானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக பெரும் முழக்கமிட்டனர். புதுச்சேரியில் லட்சக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் கௌரவத்தையும் வாழ்வாதாரத்தையும் காக்க இந்த நீதி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களின் உரிமைகள் கிடைக்கும் வரை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தலைவர்கள் உரையாற்றினர். ஆவடி தன்ராயன்குப்பம் கடற்கரையில் குளிக்க சென்ற ஆந்திராவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 4 இருவர் ராஜதானியில் சிக்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநில சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 21 வயதாகும் ஜஸ்வந்த், சாதிக், நவாஸ் கான், ஜெயந்த் ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வந்திருந்தனர். இந்நிலையில் இன்று மதியம் 4 ஆரோவில் அருகே உள்ள தன்ராயன்குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராஜதானியில் சிக்கி ஜஸ்வந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலில் குளிக்க சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தைச் சேர்ந்த பாபு சுமார் 50 நபர்களுடன் தன்னை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாஜகவில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தைச் சேர்ந்த பாபு சுமார் 50 நபர்களுடன் தன்னை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த பாபு மற்றும் அனைவருக்கும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கட்சி துண்டு அணிவித்து அனைவரையும் அன்போடு வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கலையம்பட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அடிப்படை வசதிகள் வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டினிடம் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கலையம்பட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் சுமார் 65 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், அங்கு வசிக்கும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் புகாரை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் பாசித் ஏற்பாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் அப்பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் கூரைகளின் தாழ்பாய் கொண்டு மூடி வருவதாகவும், மழைக்காலங்களில் சிரமமாக இருப்பதாகவும், கழிவறை வசதிகள் இல்லை எனவும், பள்ளி செல்லும் குழந்தைகள் கை குழந்தைகளை வைத்து சிரமப்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். முன்னதாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்ட்டின் கூறுகையில், சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிக்க மட்டும் வராமல் மக்களின் வாழ்வாதாரத்தை தெரிந்து அவர்களது நலத்திட்ட பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும், இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் இருக்கின்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பதனால் விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்களினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாநிலம் சார்பாக சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் AK அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் சமூக மற்றும் அரசியல் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. அதில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 2% உள் இடஒதுக்கீடு போதுமானதாக இல்லை. எனவே அதனை 7% உயர்த்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதற்கட்டமாக 5% உயர்த்தி அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஏழை முஸ்லிம்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து நிலவும் குழப்பங்களை தீர்க்க அரசு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிட வேண்டும். தவறான பரப்புரைகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. திருபுவனில் உள்ள முஸ்லிம் கபர்ஸ்தானில் நிலத்தடி நீர் பிரச்சனையால் உடல்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி அரசு உடனடியாக புதிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி நகரின் குடியிருப்பு பகுதிகளில் அதிகரித்து வரும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களால் பொதுமக்களின் அமைதி பாதிக்கப்படுகிறது.
எனவே இனிவரும் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் இத்தகைய வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது. கூட்டத்தின் இறுதியில் பொருளாளர் அபுபக்கர் சித்திக் நன்றி உரையாற்றினார். தகுதியுள்ள 123 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் இன்று 4வது நாள் காத்திருப்பு போராட்டத்தை உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இரவு முழுவதும் பெண்களும் ஆண்களும் இந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை நிர்வாகம் எங்களுக்கு உடனடியாக தகுதி உள்ள 123 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டிய நடவடிக்கையை துரிதமாக எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அவர்களும் எங்கள் நியாயமான கோரிக்கையின் மீது உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியும் எங்களது இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் என்றனர். முதல்வர் உயர்த்தி அறிவித்த 8000 ரூபாய் சம்பளத்தை உடனே வழங்க வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்றார். பணி நிரந்தரம் மற்றும் முதல்வர் உயர்த்தி அறிவித்த ரூபாய் 8000 சம்பளம் வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்கள் இன்று பணியை புறக்கணித்து சுகாதார இயக்குநர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் தேசிய சுகாதார இயக்கத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சங்கத்தின் தலைவர் அனந்த நாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன போராட்டத்தில் செயலாளர் வேல்மதி, நிர்வாகிகள் வள்ளி, சுதா, வைஜெயந்தி, ஜெயபாரதி, மங்கையர்கரசி, பிரியா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆஷா ஊழியர்கள் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 8000 ஊதிய உயர்வை தாமதமின்றி வழங்க வேண்டும், உழைப்பிற்கு உரிய மதிப்பும் உரிய ஊதியமும் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா போராட்டம் நடத்திய ஆஷா பணியாளர்களுக்கு ஆதரவாக பேசினார். தொடர்ந்து ஆஷா பணியாளர் நிர்வாக இயக்குநரை சந்தித்து உயர்த்தி அறிவிக்கப்பட்ட சம்பளத்தின் கோப்பை காலதாமதமின்றி அரசுக்கு அனுப்பி அனுமதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது மதுரைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரசு ஊழியர்கள் சம்மேளன பிரேமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் அங்கன்வாடி மைய கட்டிடத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி கட்டிடத்தினை திறந்து வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் என என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. உசுறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாயதி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சாயதி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோபாலன் கடை ஜே நகர் பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 15,40,110 மதிப்பீட்டிலும், பழையூர் ஐயனாரப்பன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,86,751 மதிப்பீட்டிலும், சேந்தநத்தம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4,18,133 மதிப்பீட்டிலும், உளவாய்க்கால் பீஸ்டார் நகர் மற்றும் ஸ்ரீ வேலன் நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி ரூபாய் 11,05,794 மதிப்பீட்டிலும், அகரம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,95,986 மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் புட்லாயம்மன் கோவில் தெரு மற்றும் நடுத்தெருவு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 5,22,253 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் கேபிஆர் கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 11,37,210 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் காமராஜர் நகர் பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,61,112 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 8,99,257 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு வடக்கு தெரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,98,265 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு EVR ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,54,237 மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 1,16,33,108 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்பிற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி டிஎன் பாளையத்தில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பிரச்சார கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெம்முநாயக்கர் பாளையம் கிராமத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மகளிர் பிரச்சார கூட்டம் டிஎன் பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஸ்லோக்சனா ஸ்ரீ ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் ஆதரவாக பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் டிஎன் பாளையம் கிராம தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ஊர் பெரியவர்கள் ராஜேந்திரன், குமார், ஆதிசேஷன், குருநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் மகளிர் பிரிவு மகேஸ்வரி, பிரமீளா ஆகியோர் செய்திருந்தனர். 15,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டில் சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார் என்றும், ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றை நிரூபித்தாலும் அரசியலை விட்டு விலக தயார் என்றும், நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை காங்கிரஸ் அலுவலகத்தில் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக நாராயணசாமி இருந்தபோது ஊழலில் சிக்கியிருந்ததாகவும், ரூபாய் 15,000 கோடி ஊழல் புரிந்ததாகவும், ஏடிஎம் மிஷின் போல் செயல்பட்டு காங்கிரஸ் தலைமைக்கு நிதி கொடுத்ததாக சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மானியம் குறித்துதான் தந்தது. ஆண்டிற்கு ரூபாய் 2,200 கோடி தான் மத்திய அரசு தந்தது. இப்படி இருக்க எப்படி ஊழல் நடந்திருக்க முடியும்? மத்திய காங்கிரசுக்கு நிதி கொடுத்ததாக கூறியது அபாண்டமான குற்றச்சாட்டு. இதற்கெல்லாம் அமித்ஷா ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும். அமித்ஷா தெரிவித்தது அப்பட்டமான பொய். அவர் பேசியது வேதனை தருகிறது. யார் ஊழல் செய்தார்கள், ஊழல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். தற்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் பெஸ்ட் புதுச்சேரியாகும் என பிரதமர் மோடி பேசினார். அதுபோல் நடந்துள்ளதா? ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்தார்களா என கேள்வி எழுப்புகின்றேன். 5 ஆண்டு கால சாதனையை சொல்லிவிட்டு இனி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என மக்களிடம் சொல்ல வேண்டும். சாதனையும் செய்யாததால் மக்களிடம் தங்கள் சாதனையை பற்றி அமித்ஷா பேசவில்லை. போலி மருந்து வழக்கில் சிக்கியுள்ள பேரவைத் தலைவர் செல்வத்தையும் தனது சொத்துக்களை காப்பாற்ற பாஜகவில் சேர்ந்த நமச்சிவாயத்தையும் வைத்துக் கொண்டு மேடையில் வைத்து அமித்ஷா இப்படி பேசியுள்ளார். அமித்ஷாவிற்கு சவால் விடுகிறேன். புதுச்சேரி அரசோ, சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார். ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று நிரூபித்தாலும் அரசியலை விட்டு விலக தயார். நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும். பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள அமித்ஷா 3ஆம் தர அரசியல்வாதி அல்ல. தவறான தகவல்களை காங்கிரஸ் மீது சரமாரியாக கூறியது கண்டிக்கத்தக்கது. எந்த விசாரணைக்கும் தயார். சனீஸ்வர பகவான் கோவில் பக்கத்திலேயே மேடையில் போய் குற்றச்சாட்டை அமித்ஷா சொல்லியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக 24 இடங்களை பெறுவோம் என கூறியுள்ளார் அமித்ஷா. ஆனால் 4 இடங்கள் கூட வெல்ல முடியாது என்றார். காங்கிரஸ் மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம் கூறுகையில், அமித்ஷா மீனவர்கள் பற்றி காரைக்காலில் ஏதும் பேசவில்லை. இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த படகுகளை மீட்பது பற்றி கூட பேசவில்லை. போலி மருந்து வழக்கில் ரூபாய் 10,000 கோடி ஊழல் நடந்துள்ளது. தற்போது காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 15,000 கோடி ஊழல் என சொல்லும் அமித்ஷா ஏன் 5 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கவில்லை? மாநில அந்தஸ்து தராவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ரங்கசாமி அதை அமித்ஷாவிடம் பேசாமல் கூட்டணி தொடர்கிறது என்கிறார். நாராயணசாமி ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் நிலையில்தான் அமித்ஷா உள்ளார். 30 நாட்களுக்குள் ரூபாய் 15,000 கோடி ஊழல் தொடர்பாக ஆதாரம் காட்டுங்கள், இல்லாவிட்டால் 1 கோடி ரூபாய்க்காவது ஆதாரம் காட்டுங்கள் என்றார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தமிழகத்தில் திமுகவுடன் ஆரம்பிக்கும் பொழுது புதுச்சேரியிலும் தொடங்கும். திமுக அலுவலகத்திடம் கூட்டம் நடத்தும் போது நான் ஊரில் இல்லை. காங்கிரஸில் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கவில்லை. குழு அமைத்த பிறகு கூட்டணி கட்சிகளுடன் பேசுவோம். 30 தொகுதிகளிலும் கையும் சூரியனும் வரும் என்றார். புதுச்சேரியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவன் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு முழுவதும் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரியே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டு அனைத்து சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறுகிறது. இதில் இரவு முழுவதும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர்.
இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவலிங்கத்திற்கு பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று 4 முறை சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து சிவலிங்கம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி ஈசன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு முழுவதும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுமிகள் பல்வேறு நாட்டியங்களை அரங்கேற்றினர். இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு முழுவதும் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆச்சாரியபுரம் அன்புநகர் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் ஆச்சாரியபுரம் அன்புநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அன்புநகர் மக்கள் மேம்பாட்டு நலச்சங்கம் சார்பில் ரட்சகன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவர்களின் பரதநாட்டிய இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு அன்புநகர் மக்கள் மேம்பாட்டு நல சங்க நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் நலசங்க தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் செந்தில்குமார், ராமு, பொருளாளர் திருமலை, ஊர் முக்கியஸ்தர்கள் ராமலிங்க புருஷோத்தமன், மாதவன், ராமச்சந்திரன், செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பாக சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. விபிபி நகரில் உள்ள புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா லெனின் வீதி கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. தலைவர் பிரபாகரன் வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். இவ்விழாவிற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், இணை பதிவாளர், துணை பதிவாளர், கூட்டுறவு அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு முறையே ரூபாய் 10,000, 7,000, 5,000 வழங்கி பாராட்டினார். மேலும் வெற்றி பெற்ற 271 மாணவ மாணவியருக்கும் ரூபாய் 2,000 ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். துணைத் தலைவர் ஆறுமுகம், சங்க செயலர் கொப்பு ராமன் மற்றும் இயக்குநர்கள் மருதாச்சலம், இளங்கோவன், கணேஷ், பெருமாள், லட்சுமணன், பூவ வசந்தராஜன், ராஜேந்திரன், புஷ்பச்சந்திரு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இயக்குனர் மணிகண்டன் விழாவினை தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை சங்க பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்திரேய அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்தவர் முனைவர் அருள்செழியன். மூத்த இணைய குற்ற அச்சுறுத்தல் பாதுகாப்பு ஆலோசகராக இவர் சுமார் 15 ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அன்பு ஆத்திரேய அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகிறார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் தனது அன்பு ஆத்திரேய அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு மிதிவண்டி, பெண்களுக்கு தையல் இயந்திரம், சிறுதொழில் செய்வதற்காக சிற்றுண்டி வாகனம் உட்பட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளை தலைவர் முனைவர் அருள்செழியன் கூறுகையில், கடந்த 15 ஆண்டுகளாக உழவர்கரை தொகுதியைச் சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகிறேன். தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடப் போவதாக கூறினார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக சுகாதார இயக்குநர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் குடும்பத்துடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு முதல் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். தொடர்ந்து இவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு முதல் NRHM திட்டத்தின் கீழ் சம்பளம், போனஸ், இன்கிரிமெண்ட் போன்ற தொகை வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல் கடந்த வருடம் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தார். இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த போனஸ், இன்கிரிமெண்ட் போன்ற தொகை கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் எந்த முன் அறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டது. இதனை உடனடியாக பழைய திட்டத்தின் கீழ் வழங்கிட வேண்டும், முதலமைச்சர் அறிவித்த சம்பள உயர்வை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி
12ஆம் தேதி முதல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை சுகாதாரத்துறை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் நாளை முதல் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரியையொட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்கவாசகரின் திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் இன்று வெளியிடப்பட்டது. புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ரகுநாத் மணி புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர், வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். அப்பீரா, வெஸ்டீல் மற்றும் ஷேக்ஸ்பியர்ஸ் குளோப் போன்ற மதிப்புமிக்க இடங்களில் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் செவாலியே விருதை பெற்றார். அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மகா சிவராத்திரியான இன்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் இன்று வெளியிடப்பட்டது. இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் ரெனாட் கோல்சன் வெளியிட்டார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பாதிரியார் ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதலில் 1990 மொழிபெயர்த்துள்ளார். தற்போது ரகுநாத் மணி பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஸ்ரீமன் வித்யாலயா பள்ளியின் ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் ஸ்ரீமான் வித்யாலயா சர்வதேச மாண்டிசேரி பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் சீதாராமன் தலைமை தாங்கி விழாவினை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தின் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் தங்களது உரையில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் கலைத்திறன்களின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைத்தனர். பள்ளி தலைவர் விக்னேஸ்வரன், சீதாராமன், மேலாண்மை இயக்குநர் நிவேதா, விஜயலங்கன் மற்றும் பள்ளியின் முதல்வர் நஸ்ரீன் இப்ராஹிம் ஆகியோரின் முன்னிலையில் விழா தொடங்கியது. குத்துவிளக்கு ஏற்றப்பட்டதை தொடர்ந்து மாணவர்களின் மனம் கவர்ந்த பரதநாட்டியம், சிலம்பம், நவீன நடனங்கள் மற்றும் ரெயின்போ ஃபிஷ் இசை நாடகம் போன்றவை அரங்கேறின. குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த ஊமை நாடகம் மற்றும் சமூக விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் புதுச்சேரி முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் ஆகியோர் பள்ளியின் சார்பாக பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்த இந்த விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக பெற்றோர்களுக்கான சிறப்பு நடனம் மற்றும் தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற 4 கால பூஜைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேக தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் முதல் கால பூஜை மாலை 6:30 மணிக்கும், 2ஆம் கால பூஜை இரவு 10 மணிக்கும், 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 1 மணிக்கும், 4ஆம் கால பூஜை அதிகாலை 4 மணி அளவில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.